கேர்ள்ஸுக்கு மட்டும் பீரியட்ஸ் வருது? அதுவும் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் தான் ஏன் அது ஸ்டார்ட் ஆகுது? இதை பற்றி என்னைக்காச்சும் யோசனை பண்ணியிருக்கீங்களா? நம்ம பாடி வளர ஆரம்பிக்கும்போது பியூபர்ட்டின்னு சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெயின், ஓவரிஸ், யூட்ரஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பிரெயினில் இருக்க சில ஹார்மோன்ஸ் ஓவரிஸ்க்கு சிக்னல் அனுப்பும். அதுக்கு ரெஸ்பான்ஸாக ஓவரிஸ் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்ஸ் தான் யூட்ரஸையும் ப்ரிப்பேர் பண்ணும். இப்படி பிரெயின், ஹார்மோன்ஸ், ஓவரிஸ், யூட்ரஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ஒரு பார்ட் தான் பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ்னால் டிசீஸ் இல்லை, பீரியட்ஸ்னால் பாடியிலேருந்து வேஸ்ட் பிளட் வெளியே வருதுன்னு அர்த்தமும் இல்லை. அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நார்மலாக ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுற ஒரு நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இருக்குது. பிரெயின் எப்படி ஓவரிஸ் கிட்ட பேசுது? அந்த ஹார்மோன்ஸ்னால் என்ன? அதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.